بسم الله الرحمن الرحيم. அலைக்கும் இஸ்லாம். இப்போ நம்ம தாவா பண்ணிட்டு இருக்கோம்ல, இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது சில நபர்கள்லாம் நம்ம எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு அரபி தெரியுமா, முதல்ல அரபி தெரியாமலே நீங்கள் தாவா பண்ண வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் கேட்கும்போது தாவா பண்ணுறதுக்கான தகுதி ஏதாவது இருக்கா, இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் ஏதாவது இருக்கா, அரபி கம்பல்சரி தெரிஞ்சுக்கணும் இருக்கா? தாராளமா 100% நீங்கள் தாவா பண்ணி செய்யணும்னு தான் இஸ்லாம் சொல்லுது. அரபி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி இஸ்லாம் சொல்லுது. நீங்க சொல்ற மாதிரி அதிர்ச்சி சொல்லலாம், மத்த மக்கள் சொல்லலாம், அவங்களுடைய கருத்து அவங்களுடைய கருத்தா இருக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. இஸ்லாம் அதை சொல்லல. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எங்கிருந்து ஒரு செய்தி உங்களுக்கு கிடைச்சுன்னா பிற மக்களுக்கு எடுத்துட்டு போய் சேர்ப்பது உங்கள் மீதான கடமைன்றாங்க. யார் மீதான கடமை? நம்பிக்கை கொண்டவர்கள் மீதான கடமை, முஸ்லீம் மீதான கடமை, முஃமினீன் மீதான கடமை. எது? பிற மக்களுக்கு எடுத்து சொல்றது. பிற மக்கள்ன்றது நீங்க உங்க வீட்டுல இருந்து ஆரம்பிக்கலாம், உங்க தெருல இருந்து ஆரம்பிக்கலாம், உங்க ஊர்ல இருந்து ஆரம்பிக்கலாம், அனைத்து உலக மக்களுக்கும் நீங்க எடுத்து சொல்லலாம். சரியா? இன்னைக்கு எத்தனையோ நபர்கள் Facebook இதெல்லாம் யூஸ் பண்றோம், எதுக்கோ யூஸ் பண்றோம். தாவா பண்ணி பண்ணுங்க, எல்லாவுக்கும் இணை வைக்காதீங்கன்னு சொல்லி சொல்றது தாவா பண்ணி தானே, அதை செய்யலாம். சரியா? இதுக்கு நீங்க ஆலிமா இல்லன்னா நீங்க அஜ்ரத்தா, நீங்க குர்ஆனை உங்களுக்கு மனனமா ஓத தெரியுமா, இதெல்லாம் விதண்டாவாதம் பேசுறவங்க சொல்றது. ஓகேவா? குர்ஆனை ஓத தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அதுக்கும் தாவா பண்ணிக்க சம்பந்தம் கிடையாது. ஏப்பா நீ குர்ஆனை ஓதுன்னு சொல்றது தப்பு இல்ல, குர்ஆனில் இருக்கக்கூடிய அரபி மூலத்தோட தாவா பண்ணி சொல்லலாமே அப்படின்னு அறிவுரை சொல்றது தப்பு இல்ல. அரபி தெரிஞ்சாதான் நீ சொல்லணும்னு சொல்றது தப்பு. ஏன்னா நல்லா செஞ்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம ஷஹீஹ் அல் புகாரி கிதாப் இருக்கு. சரியா? அதே மாதிரி முஸ்லீம், நசாயி, இந்த மாதிரி கிதாபுகள்லாம் இருக்கா இல்லையா? இன்கேஸ் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துட்டு போய் அந்த புக்கை கொடுத்தா முகமது நபிக்கு ஓத தெரியுமா? செஞ்சு பாருங்க. தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மி நபி, அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையை மனதில் இறக்கியிருக்கான். அதனால அவங்களுக்கு அது தெரியுமே தவிர நீங்க கிதாப் எடுத்துட்டு போய் கொடுத்து இதை படிச்சு காட்டுங்க நபின்னு சொன்னா அவங்களுக்கு படிக்க தெரியாது. ஓகேவா? படிக்க தெரிஞ்சதான் தாவா பண்ணணும்னா அவ்வளவு பெரிய முகமது நபிக்கே படிக்க தெரியாது. புரியுதா? அவங்க மொழியும் அரபியா இருக்காமே தவிர அவங்களுக்கு எழுத படிக்கலாம் தெரியாது. அதனால எழுத படிக்க தெரிஞ்சவங்க இது மனனமா தெரிஞ்சவங்க மட்டும் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி தவறான செய்தி. சரி, முகமது நபியை விட்டுருங்க. நாளைக்கு நமக்கு மறுமை நாளுக்கு முன்னாடி ஈசா நபி வருவாங்களா? ஓகேவா? ஈசா நபிக்கு குர்ஆனை கொடுத்தா ஓத தெரியுமா? ஈசா நபியோட மொழி என்ன? ஹிப்ரு மொழி. கரெக்டா? ஹிப்ரு மொழியை சேர்ந்தவருக்கு அரபி மொழி தெரியுமான்னு கேட்டா அல்லாஹ் சொல்லி கொடுப்பான். இல்லன்னா அவர் அது தெரியாதுன்னு சொல்லுவாரு. அவரோட மொழியில அவர் நீங்க பிரச்சனை பண்ணுவாரா இல்லையா? கரெக்டா? சோ அதனால நீங்க உங்களுக்கு அரபி தெரியாது, ஈசா நபியை நீங்க பிரச்சனை பண்ண நீங்க பண்றதை நீங்க கேட்க மாட்டேன் சொல்லுவாங்களா? கிடையாது. இது ஒரு அடிப்படையா யோசிச்சு பார்த்தோம்னா, எங்களுக்கு நாங்க இதை படிச்சிருக்கோம், நாங்க மட்டும் தான் சொல்லணும்னு சொல்லி யாராவது பெருமை கொண்டாங்கன்னா அவங்க பேசக்கூடிய செயல். ஏன்னா முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி வரையில சொல்லி காட்டுறாங்க, ஒரு கருப்பரை விட வெள்ளையரோ, ஒரு வெள்ளையரை விட கருப்பரோ உயர்ந்தவர் இல்ல. ஓகேவா? அரபியை விட பிற மொழியை விட அரபியை உயர்ந்ததல்ல. அரபியை விட பிற மொழியை விட அரபியை உயர்ந்ததல்ல. நபியே சொல்லிட்டாங்க. அரபிலாம் உயர்ந்தது இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம அரபியில படிக்கிறப்போ ஒரு வார்த்தைக்கு 10 நன்மை. அது தனிப்பட்ட விஷயம். நான் படிக்கிறேன், எனக்கு 10 நன்மை. கரெக்டா? அது கூட ஒரு சில நபர்கள் திக்கி படிச்சா அதுக்கு டபுள் நன்மைன்னு சொல்றாங்க. கரெக்டா? அதனால நீங்க அரபி தெரிஞ்சாதான் வெளியில போயிட்டு இஸ்லாத்தை எத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்றது என்னன்னா ஒரு முட்டாள்தனமான வாதம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளை, இன்றைக்கு இந்த நவீன தௌஹீத்வாதிகளுடைய பிரச்சாரத்தை நம்ம பார்க்குறோம். முன்னால பதிவு செஞ்ச வீடியோவை நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த நவீன அழைப்பாளர் எந்த அளவுக்கு தங்களுடைய வழிகட்ட பிரச்சாரத்தை நியாயப்படுத்துவதற்காக எந்த எல்லைக்கு போறாருன்னு நீங்க பார்த்துருப்பீங்க. அரபி மொழி தெரிஞ்சாதான் தாவா செய்ய வேண்டுமா என்று கேட்குறாங்க. அதுக்கு இவர் என்ன பதில் சொல்றாரு? அரபி மொழி தெரிஞ்சாதான் அல்லாஹ் பத்தி சொல்ல வேண்டும் என்று அவசியம் இல்லை, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீங்கன்னு சொல்றதுக்கு எதுக்கு அரபி மொழி தெரியணும் என்று அவர் கேட்கிறார். இவர் முதலாவது இந்த சொன்ன விஷயம் பொருத்தமானது, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அரபி மொழி தெரிஞ்சாதான் அல்லாஹ் பத்தி சொல்லணும், அரபி மொழி தெரிஞ்சாதான் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீங்கன்னு மக்களை ஷிர்க்கை விட்டும் நம்ம தாவா செய்யறோமா இல்லையா? இந்த விஷயத்த செய்யணும் என்று யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்படி யார் சொன்னாங்கன்னு தெரியல. அப்படி சொன்னா அது தவறு தான், அதுல மாற்று கருத்து கிடையாது. அல்லாஹ் பத்தி சொல்வதற்கு, அடிப்படையான இஸ்லாத்துல உள்ள விஷயத்த சொல்வதற்கு அரபி மொழி தெரிஞ்சாதான் சொல்ல வேண்டும் என்று மார்க்கத்தை கற்றறிந்த எந்த அறிஞர்களும் சொல்ல மாட்டாங்க. எதை பத்தி சொல்றாங்க என்று நம்ம பின்னால பார்ப்போம். முதலாவது பாத்தீங்கன்னா, இவர் வைக்கக்கூடிய வாதத்தை பாருங்க. இவங்க முதலாவது இவர்கள் அல்லாஹ் மட்டும் பத்தி சொல்றாங்களா அல்லது பொதுவான உபதேசம் மட்டும்தான் செய்யறாங்களா என்று பார்த்தா அப்படி கிடையாது. மாறாக இவர்கள் பொதுவான அந்த அழைப்பு பணியும் தாண்டி ஹதீஸை மறுக்கக்கூடிய விஷயத்துல பிரச்சாரம் பண்றாங்க. அதே போல வழிகட்ட அந்த கொள்கைகளை, வழிகட்ட கருத்துக்களை மக்களுக்கு பரப்புறாங்க. இன்னும் சொல்ல போனா இது மாதிரி ஆட்கள் மக்கள்கிட்ட கேள்வி கேட்டு மக்களுக்கு கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய மார்க்க ஆய்வாளராக தங்களை காட்டிக் கொள்றாங்க. இதுதான் இங்க பிரச்சனை. எது பிரச்சனை? அதாவது மேலோட்டமா அல்லாஹ் பத்தி சொல்றதுக்கோ, மேலோட்டமாக இளைஞர்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்வதோ, அதை பத்தி யாரும் குறை சொல்ல மாட்டாங்க. அதை பத்தி யாரும் அரபி மொழி தெரியாம எப்படி நீ தாவா செய்வ, எப்படி இளைஞர்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லுவ என்று யாரும் சொல்ல மாட்டாங்க. எதை சொல்லுவாங்க அப்படின்னா,
இவர்கள் வந்து அளவு கடந்து இன்னைக்கு என்ன ஆயிட்டுனா தவீதுடைய பிரச்சாரத்திற்கு பின்னால இந்த தவீதவாதிகளுடைய நவீன தவீதவாதிகள், ஏன் நவீன தவீதவாதின் வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம்? ஏன்னா யதார்த்தமாக சத்தியத்துல இருக்கக்கூடிய மார்க்கத்தை முறையாக கற்று பிரச்சாரம் செய்யக்கூடிய அந்த தௌஹீத்வாதிகள் இருக்காங்க. அவங்க நம்ம பேச வரல. இது மாதிரியாக நவீனப்படுத்தி மார்க்கத்தை வந்து திறந்து விட்டு, அதாவது மார்க்கத்துல தாவா செய்வதற்கு எந்த வரையறையும் கிடையாது, யார வேணா பேசிக்கலாம், யார வேணா தாவா செஞ்சுக்கலாம் என்று திறந்து விட்டு ஆளுக்கு ஆள் என்ன பண்றாங்க, இன்னைக்கு மார்க்க தீர்ப்பு வழங்கக்கூடிய இடத்துக்கு போய் நிக்கிறாங்க. இதைத்தான் வந்து என்ன செய்யறாங்க, மற்ற மக்கள் வந்து அரபி மொழி தெரியாம எப்படி நீங்க வந்து பிரச்சாரம் செய்வீங்க என்று அதைத்தான் சொல்றாங்க. அல்லாஹ் பத்தி பேசுவதற்கும் பொதுவான உபதேசம் செய்வதற்கும் அதை நீங்க செய்யாதீங்க, அரபி மொழி நாணம் இல்லாம வந்து நீங்க உபதேசம் பண்ணாதீங்க என்று யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்படி சொன்னாங்கன்னா தவறு, ஆனா சொல்ல வாய்ப்புகள் இல்லை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் வந்து இன்றைக்கு வந்து அல்லாவை மட்டும் பத்தி தான் சொல்றாங்களா அல்லது பொதுவான உபதேசத்தை மட்டும் தான் செய்யறாங்களானா நிச்சயமாக கிடையாது. இதையும் தாண்டி இவர்கள் தங்களுடைய வழிகட்ட அந்த கொள்கை வழிகட்ட கருத்துக்களை மக்களுக்கு பரப்புறாங்க. கேலி பதில் வச்சு மார்க்கத்தை வந்து கேலி பதில் மூலியமாக மக்களுக்கு மார்க்க தீர்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு முஜித்தஹீத் ஆய்வாளரை போல இவங்க கருதி கொள்றாங்க. இதான் இன்னைக்கு பிரச்சனை. இன்னைக்கு வந்து பாருங்க, மார்க்கத்தை படித்த அறிஞர்கள் வந்து மார்க்க தீர்ப்பு கொடுப்பதற்கு வந்து தயங்குவாங்க, பயப்படுவாங்க. ஏன்னா மார்க்க தீர்ப்பு கொடுப்பதா இருந்தா பல்வேறு விஷயங்களை நம்ம வந்து தெரிந்து வைத்திருக்க வேண்டும். குர்ஆனுடைய அரபிய மொழி ஞானம் வேணும். அதே போல வந்து குர்ஆன் மொழியை இறக்கியறப்பட்ட அந்த பின்னணி காரணங்கள், தஃப்சீர்கள், ஹதீஸுடைய விளக்கங்கள், வரலாறு சம்பவங்கள், இது எல்லாத்தையும் வந்து ஆழமாக அறியக்கூடிய மக்களால் தான் மார்க்க தீர்ப்பு கொடுக்க முடியும். ஆனா என்ன பண்றாங்க, இவங்க 4 ஹதீஸை படிச்சுட்டு 4 பயானை கேட்டுட்டு அதை உள்வாங்கி கொண்டு வந்து என்ன பண்றாங்க, மக்களுக்கு வந்து தங்களுடைய தவறான கொள்கை பிரச்சாரம் பண்றாங்க. மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும்னு கிளம்புறாங்க. இதைத்தான் என்ன பண்றாங்க, அரபிய மொழி தெரியாம எப்படிங்க நீங்க வந்து பிரச்சாரம் செய்ய முடியும்னு சொல்றாங்க. அப்ப பொதுவாக இவங்க செய்யக்கூடிய பொதுவான அழைப்பு பணியோ பொதுவான நல்ல தாவாவையோ யாரும் குறை சொல்ல மாட்டாங்க, குறை சொல்ல முடியாது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இவர் என்ன பண்றாரு, தங்களுடைய வழிகட்ட அந்த பிரச்சாரத்தை வந்து சரிகட்டுவதற்கு எந்த இடத்துக்கு போறாரு, என்ன சொல்றாரு, அதாவது அரபி மொழி முக்கியம் என்று இஸ்லாத்துல கிடையாது, அரபிய மொழி அவசியம் என்று இஸ்லாத்துல முக்கியம் என்று சொல்லப்படல, இஸ்லாத்துக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை என்று அவர் பேசுறார். அந்த வார்த்தையை நீங்க நல்லா கவனிச்சிருப்பீங்க. அப்ப இப்படிப்பட்ட வாசகத்தை சொல்வதற்கு வந்து எந்த அளவுக்கு இவங்க துணிஞ்சு சொல்றாங்க. இது வந்து இப்படி சொல்ல முடியுமா, அரபி மொழிக்கும் இஸ்லாத்துக்கும் சம்மந்தமே இல்லை என்று இவங்க சொல்றாங்கன்னா அப்ப எந்த இடத்துக்கு இவங்க போறாங்க என்று மக்கள் பாருங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா வந்து நபிசாசன் அவங்களுக்கு வந்து சஹீல் புகாரி முஸ்லிம் கிதாபு கொடுத்தா ரசூல்லா வாசிப்பாங்களா? அப்ப என்னவா, ரசூல்லாவுக்கே வாசிக்க தெரியாது, ரசூல்லாவுக்கே அரபி பார்த்து படிக்க தெரியாது, அவங்க உம்மி நபி. அப்ப நாங்களும் என்ன செய்வோம், அது மாதிரி தான் என்ன செய்வோம், நாங்களும் அரபி வாசிக்க தெரியாவிட்டாலும் நாங்க மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வோம் என்று தங்களை வந்து ரசூல்லாவோட ஒப்பிட்டு பேசுறாங்கன்னா எந்த அளவிற்கு இவர்கள் வந்து மார்க்கத்தின் அடிப்படை தெரியாம இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரும் நீங்களும் ஒன்னா, அல்லாஹ்வுடைய தூதரை வந்து அரபி மொழி தெரியாம இருந்தாங்க, எழுத படிக்க தெரியாம இருந்தாங்கன்னா அது அவங்களுக்கு தனிப்பட்ட சிறப்பு. அது அரபி மொழி எழுத படிக்க தெரியாத நபரால் எப்படி இவ்வளவு அற்புதமான குர்ஆன் வசனத்தை ஓத முடியும் என்று மக்கள் மெய் மறந்து ஆச்சரியப்பட்டு நிச்சயமாக இவர் இறை தூதராக தான் இருக்க முடியும் என்று ரசூலுல்லாஹ் இறை தூதர் என்பதற்கான சான்று தான் என்ன, அவங்க அரபி மொழி படிக்க தெரியாம எழுத தெரியாம இருந்தது. அது ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதம். அதுவும் நாம இன்னைக்கு வந்து மார்க்கத்தை படிக்காம இருந்து போட்டு நாங்க எந்த மார்க்கத்துல எல்லாத்தையும் பேசுவோம், எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம் என்று கிளம்புறாங்களா இல்லையா? இதுவும் ஒன்னா. அப்ப தங்களுடைய நிலைப்பாடை வந்து சரிகட்டுவதற்காக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அவங்களுடைய அந்த அற்புதத்தோட தங்களுடைய நிலையை வந்து ஒப்பிட்டு பேசுறாங்கன்னா எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னு பாருங்க. அடுத்து வந்து என்ன சொல்றாரு, அதாவது ஈசா நபி வருவாங்களாம், அவங்களுக்கு வந்து வேற மொழியா, அவங்களுக்கு அரபி தெரியாது, அப்ப அவங்க பிரச்சாரம் பண்ண கூடாதுன்னு சொல்லுவீங்களா என்று மறுபடியும் என்ன பண்றாங்க, நபியே வந்து கொண்டு வந்து நபிக்கு வந்து அல்லாஹ் கத்துக் கொடுத்துருவான். அவங்களுக்கு வந்து அரபி வாசிக்க தெரியாவிட்டா அல்லாஹ் கத்துக் கொடுத்துருவான், அல்லாஹ் சொல்லி கொடுத்துருவான். இதுவும் நாமளும் ஒன்றா, எந்த அடிப்படையில் இதை வந்து பேசுறீங்க? அப்ப கேட்கக்கூடிய மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஹா ஓஹோ நாம பிரச்சாரம் பண்றோம், இன்னைக்கு வந்து நம்ம பிரச்சாரம் பண்றதுக்கு வந்து இவர் வந்து பாயிண்ட்ஸ் தர்றாரு, அது இவர் சொல்லக்கூடிய கருத்தை சரிதான் என்று சொல்லி மக்கள் லைக் போட்டு ஷேர் பண்றாங்கன்னா இப்படிப்பட்ட மக்கள் இவங்க பேசக்கூடிய இந்த வார்த்தையின் விபரீதத்தை புரிந்து கொள்ளுங்க. அப்ப இஸ்லாத்துக்கு அரபிக்கு சம்மந்தம் இல்லையா? இஸ்லாத்துல வந்து அரபியை பத்தி முக்கியத்துவப்படுத்தி குர்ஆன் ஹதீஸோ பேசலையா?
இவர் என்ன கடைசி என்ன சொல்றாரு, அதாவது நபிசாசா சொன்னாங்களா அரபியருக்கோ அரபி அல்லாதவருக்கோ சிறப்பு இல்லைன்னு சொன்னாங்க. அப்ப அரபி மொழிக்கு சிறப்பு இல்லை, அரபி மொழிக்கு சிறப்பு இல்லை என்று ரசூல்லா சொன்னாங்க என்று ரசூல்லா சாஸ்லாம் அவர்கள் மீது ஒரு அவதூற பேசுறார். இது சாதாரண வாசகமா? இது ரசூல்லா சாஸ்லாம் எதை சொல்றாங்க, அரபியருக்கும் அரபி அல்லாதவருக்கும் சிறப்பு இல்லைன்னு ஏன் சொல்றாங்க? தனிப்பட்ட அரபி பேசுவதன் மூலமாக அல்லாவிடத்தில் அந்தஸ்தை பெற முடியாது, அரபி பேசாம இருப்பதன் காரணமாக அவர் அல்லாட்ட மதிப்பு புரிந்தவர் ஆகிரவிட முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இனவாதம் மொழிவாதத்துக்கு எதிராக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அரபி தெரிஞ்சுட்டா நாங்க பெரியவங்க, குர்ஆன் அரபில இருக்குது, ஹதீஸ் அரபில இருக்குது, அப்ப அரபி மொழி தெரிந்தா நாங்க உயர்ந்தவர்கள் என்று வெறுமனே அரபி மொழியை மட்டும் வைத்துக் கொண்டு பெருமையடிக்க கூடாது, இனவாதம் பேசக்கூடாது, மொழிவாதம் பேசக்கூடாது. அதற்காகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, இப்படிப்பட்ட வாசகத்தை சொன்னாங்களே தவிர அரபி மொழிக்கே சிறப்பு இல்லை என்பதற்காக ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை. அப்படின்னு சொன்னோம்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல என்ன சொல்றான்னு பாருங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் அரபியை பத்தி, அரபியை சிறப்பித்து அரபியுடைய வாசகத்தை சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு தெரியுமா? எடுத்த குர்ஆனை பார்த்துருக்காங்களா? முதல்ல இதுக்கு தான் என்ன பண்றாங்க, குர்ஆனை படிங்கன்னு சொல்றாங்க. குர்ஆன்ல இருந்து பாருங்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எத்தனை இடத்துல சொல்றான்னு பாருங்க. அரபியை பத்தி, அரபிக்கு முக்கியத்துவம் இல்லை, அரபி ஜஸ்ட் ஒரு மொழி தான், குர்ஆனை சேர்ப்பதற்கு ஒரு மொழி. அந்த அந்த காலத்துல அரபிகள் அரபியில பேசினாங்க, அரபு நாட்டுக்கு ரசூலுல்லாஹ் தூதரா வந்தாங்க, அதற்காக அல்லாஹ் அரபியில இறக்கினான், அவ்வளவுதான். அதை தவிர்த்து அரபிக்கு தனி சிறப்பு கிடையாது என்று இருந்திருந்தா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனை பத்தி பேசும் பொழுதெல்லாம் எதற்காக அரபியை பத்தி அல்லாஹ் சொல்றான்? அரபியை பத்தி சொல்ல தேவையில்லையே. நீங்க குர்ஆன்ல பாருங்க, அதாவது 16ஆம் அத்தியாயம் 103ஆம் வசனம், 26ஆம் அத்தியாயம் 195ஆம் வசனம், 43ஆம் அத்தியாயம் 3ஆம் வசனம், 46ஆம் அத்தியாயம் 12ஆம் வசனம், இந்த எல்லா இடத்துலையும் எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அல்லாஹ் சொல்றான், பிலிசானின் அரபிய்யும் முபீன் இன்னா அன்ஸல்னாஹு குர்ஆனன் அரபியன் லஅல்லக்கும் தஅகிலூன். அல்லாஹ் தெளிவாக சொல்றான், தெளிவான அரபி மொழியில் நாம் இறக்கினோம் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த குர்ஆனை நாம் அரபி மொழியில் இறக்கியுள்ளோம், லஅல்லக்கும் தஅகிலூன், நீங்கள் சிந்தித்து பார்ப்பதற்காக என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப வெறுமனே இந்த குர்ஆன் ஒரு மெசேஜுக்காகத்தான் அரபியில சொல்லப்பட்டிருக்கு. அந்த அரபி நாட்டு மக்களுக்கு குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது, அதற்காகத்தான் அரபி மொழி சொல்லப்பட்டிருக்குன்னா எதற்காக அல்லாஹ் தெளிவான அரபி மொழியில் இறக்கினோம், நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக இன்றைய அல்லாஹ் சொல்லணும்? அப்படி சொல்ல தேவையில்லையே. ஏன்னா அரபியை கொண்டு தனித்துவமாக அரபி மொழியில குர்ஆனை விளங்குவது தான் முறையான ஒன்றாக இருக்கும். நீங்க சிந்திப்பதற்காக நம்ம அரபியில இறக்கி வச்சோன்னு அல்லாஹ் ஏன் சொல்லணும்? அப்ப அரபியில மொழியின் மூலமாகத்தான் குர்ஆனை முழுமையாக விளங்கிக் கொள்ள முடியும் என்கிற கருத்தை குர்ஆன் சொல்கிறது, மற்ற மக்கள் சொல்லல. அரபி படிச்ச ஒரு மிதப்பிலையோ தற்பெருமையிலையோ அறிஞர்கள் பேசவில்லை, நம்ம குர்ஆன் இதைத்தான் சொல்லுது. அப்ப அரபி மொழி இல்லாம மார்க்கத்தினுடைய எல்லா அம்சத்தையும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. எல்லா இஸ்லாமிய அறிஞர்களும் மார்க்கத்தை ஆய்வு செய்வதற்கு அரபி மொழி தேவைன்னு சொல்றாங்க. இந்த அடிப்படை தெரியாம என்ன பண்றாங்க, இவர்கள் தங்களுடைய வழிகட்ட பிரச்சாரத்தை சரி கட்டுவதற்காக அரபி மொழிக்கு நாலேஜ் இல்லை, அரபி மொழியை ரசூல்லா அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, சிறப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி பிரச்சாரம் பண்றாங்கன்னா எப்படிப்பட்ட இடத்துக்கு போறாங்க என்று மக்கள் பார்த்து புரிந்து கொள்ளுங்க. அரபி மொழி தேவையா இல்லையா, அரபி மொழி இல்லாம மார்க்கத்தை ஆய்வு செய்ய முடியுமா இல்லையா என்று நம்ம பேசுவதா இருந்தா அது தனிப்பட்ட ஒரு தலைப்பாக எடுத்து தனிப்பட்ட ஒரு வகுப்பாக நடத்தக்கூடிய ஒன்று. இது யதார்த்தமா மேலோட்டமா சொல்லிவிட முடியாது, அடிப்படையா நம்ம சொல்றோம். அப்ப அரபி மொழியை பாத்தீங்கன்னா ஒரு அரபி மொழியை பொறுத்த வரைக்கும் ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கும். இந்த இடத்துல என்ன அர்த்தம் கொடுக்க வேண்டும் என்று அரபி மொழி இலக்கணம் படித்த மக்களுக்கு தான் தெரியும். இல்லைன்னு சொன்னா தர்ஜுமா மட்டும் பார்த்து முடிவெடுத்தோம்னா மிகப்பெரிய தவறு செய்ய வேண்டி வந்துடும். அப்படி பல உதாரணத்தை நம்ம பேச முடியும். அப்ப அரபி மொழி அவசியம், அரபி மொழி இல்லாம ஒரு இஸ்லாத்தை ஆய்வு செய்யக்கூடிய ஆய்வாளர்கள் ஆய்வு செய்ய முடியாது என்று எல்லா அறிஞர் பெருமக்கள் சொல்றாங்க. அப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, அரபி படிக்க மாட்டாங்க, முறையா கிதாபுல எழுதப்பட்ட அந்த விஷயங்களை படிக்க மாட்டாங்க, எதையுமே விளக்கத்தை படிக்காம 4 ஹதீஸை படிச்சுட்டு நான்கு அறிஞராக கருதக்கூடிய அந்த 4 பேருடைய உரையை கேட்டுட்டு அல்லது 4 ஹதீஸை படிச்சுட்டு 4 சம்பவத்தை படிச்சுட்டு இவங்க பிரச்சாரம் நாங்க பண்ணுவோம், என்னவனா செய்வோம் அப்படின்னா அப்ப அரபி மொழி அவசியம் இல்லை, அரபி மொழி இஸ்லாத்துக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொன்னோம்னா, அரபி மொழியை பத்தி ரசூலுல்லாஹ் சிறப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னா
எதற்காக வந்து அரபி மொழிகள் இத்தனை புத்தகம் எழுதப்பட்டிருக்கு, எதற்காக வந்து அரபு மதரசாக்கள் நடத்தப்படுகிறது, இன்ன வரைக்கும் எதற்காக வந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து உலகளாவிய அளவுல அரபி மொழியை படிச்சுட்டு இருக்கிறாங்க? எல்லாமே சும்மாவா? எல்லாமே டைம் வேஸ்ட் பண்றாங்களா? ஒண்ணுக்கு மெத்த விஷயத்த படிக்கிறாங்களா? எப்படி மக்களை வந்து நீங்க வந்து மடமாற்றம் செய்றீங்க? அல்லாஹ் பயந்து கொள்ள வேணாமா? இப்ப உங்களுக்கு எதுவுமே தெரியலன்னு சொன்னவன, அரபி மொழி முக்கியத்துவம் தெரியல, அரபி மொழியை வச்சுதான் முழுமையா குரானை விளங்க முடியும், தர்ஜுமா வச்சு விளங்க முடியாது என்று இந்த அடிப்படையை வந்து உங்களுக்கு புரிய வைப்பதற்கு கூட நாங்க முயற்சி செய்ய வேண்டியிருக்குன்னா, எந்த அளவுக்கு நீங்க கீழ்த்தரத்துல இருக்கிறீங்க மார்க்கத்துல. ஆனா என்ன பண்றாங்க, இன்னைக்கு வீடியோ போட்டோம், பிரபலம் ஆயிட்டோம், அது ஷேர் ஆகுது, லைக் பண்றாங்க. மக்கள் லைக் பண்ணதான் செய்வாங்க, மக்களுக்கு தெரியாது. மக்களுக்கு வந்து சுவாரஸ்யமா பேசணும்னா மக்கள் எடுத்துக்கொள்வாங்க. அப்படிப்பட்ட மக்களை தான் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க நவீன தவீதவாதிகள். அப்படிப்பட்ட மக்களை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அப்ப எனவே வந்து மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு, மார்க்கத்தை வந்து முழுமையாக ஆய்வு செய்வதற்கு அரபி மொழி தேவை. அதைத்தான் சொல்றாங்களே தவிர, நீங்க மேலோட்டமா வந்து நீங்க வந்து தாவா செய்வதற்கு, மேலோட்டமாக அல்லாஹ் பத்தி பேசுறதுக்கு, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீங்க என்று சொல்வதற்கு, அதுக்கு கூட அரபி மொழியை படிச்சாதான் சொல்ல வேண்டும் என்று யாரும் சொல்ல மாட்டாங்க. எத்தனையோ மக்கள் பார்க்கிறோம், எத்தனையோ மக்கள் வந்து இஸ்லாத்துக்கு வந்தவர்கள், அவங்க தாவா செய்யற, இன்னைக்கு மக்களுக்கு போய் தாவா செய்யறாங்க, இஸ்லாம் அவங்க ஆலிம் கிடையாது. எத்தனையோ மக்களுக்கு அழைப்பு பண்ணி செய்யறதா செய்யறாங்க. தப்லீக் ஜமாத்துல பாருங்க, எத்தனையோ மக்கள், சாதாரண மக்கள் தான் என்ன பண்றாங்க, அல்லாஹ் பத்தி சொல்றாங்க, எத்தனையோ மக்கள் இஸ்லாத்துக்கு கொண்டு வராங்க. அதெல்லாம் யாரும் கூடாதுன்னு சொன்னாங்களா? அவங்க வந்து அதை மட்டும் தான் சொல்லுவாங்க, மார்க்க தீர்ப்பு கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் நம்முடைய தராதரம் என்ன, இது அவங்களுக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, இன்றைக்கு வந்து நவீனப்படுத்தி நவீன தௌஹீத்வாதிகளா இருக்கக்கூடிய நவீன அழைப்பாளர்கள் என்ன பண்றாங்க, இன்னைக்கு இவர்கள் வந்து அடிப்படையும் தாண்டி தங்களுடைய அந்த அறிவுக்கு தாண்டி என்ன பண்றாங்க, மார்க்க தீர்ப்பு வழங்க போறாங்க. மக்கள் என்ன பண்றாங்க, மக்களையும் சொல்லணும். மக்கள் வந்து இன்னைக்கு பேச்சாளர் இருக்கிறாங்க, மக்களுக்கு வந்து மத்தியில பிரபலியமா இருக்கிறாங்கன்னா அவங்ககிட்ட போய் கேள்வி வைக்கிறாங்க. ஒரு மருத்துவம் பார்க்க போறோம், அல்லது வந்து முக்கியமான ஒரு மருத்துவம் சிகிச்சை பண்ண போறோம் அப்படின்னா, அது துறை சார்ந்தவர் யார், கண்ணுக்கு டாக்டர் யார், கண்ணுக்கு படிச்சவர் யார், கண்ணுக்கு பார்க்க போறதுக்கு சாதாரண மருத்துவம் பார்ப்போமா? அப்ப அதுக்கு படிச்சவர் யாருன்னு பார்த்துதானே போறோம். அப்ப நம்ம உடம்புனா உலக விஷயம், நான் வந்து படிச்சவங்க யாரு, துறை சார்ந்தவங்க யாருன்னு பாக்குறோம். மார்க்கன்னு வந்துட்டா என்ன செய்யறாங்க, கேலி கூத்தாக்குறாங்க. அப்ப அரபி மதரசாக்கள், அரபி உலமாக்கள், அரபியில படிக்கிறது, அரபியில் எழுதப்பட்ட புத்தகங்கள், அரபி இலக்கணங்கள், அதுக்காக தொகுக்கப்பட்ட மற்ற புத்தகங்கள், இது எல்லாமே தூக்கி குப்பையில போட்டுடலாமா? இதுவெல்லாம் தேவையில்லை. அப்ப சும்மா எல்லாமே வந்து நேரத்தை வீணடிச்சுட்டு போயிட்டாங்களா? எப்படி உங்களுடைய தவறான வழிகட்ட பிரச்சாரத்தை சரிகட்டுவதற்காக இவ்வளவு தியாகம் செய்து எழுதப்பட்ட அனைத்து விஷயத்தையும் நீங்க வந்து மதிப்பிழக்க செய்றீங்க, எல்லாத்தையும் வந்து தரம் தாழ்த்தி பேசுறீங்கன்னா, இது சாதாரணமான விஷயம் இல்லை. மார்க்கத்தினுடைய பாதுகாப்பு அரபி மொழியில் இருக்கிறது, மார்க்கத்தின் பாதுகாப்பு அரபி மொழி இலக்கணத்தில் இருக்கிறது. அதெல்லாம் படிச்சு புரிஞ்சா மட்டும் தான் தெரியும். சும்மா வெளியே நம்ம என்ன பண்ண பிரச்சாரம் செஞ்சிடலாம். எனவே வந்து அல்லாஹ்வை பயந்து கொண்டு என்ன செய்யுங்க, மார்க்கத்தை அணுகுங்கள். நீங்க பொதுவா தாவா செய்யறதையோ, இளைஞர்களுக்கு வந்து நல்ல மார்க்க விஷயங்களை சொல்றதையோ யாரும் குறை சொல்ல மாட்டாங்க. மார்க்கத்தினுடைய உங்களுடைய எல்லைக்கு மீறி என்ன பண்றீங்க, நீங்க வந்து 4 விஷயத்தை படிச்சுட்டு அதை மக்களுக்கு போய் வந்து தீர்ப்பா கொடுக்குறீங்க. ஹதீஸ் மறுப்பை வந்து சரிகட்டு பேசுறீங்க, அல்லது வந்து மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு ஆய்வாளராக உங்களுக்கு கருதி கொள்றீங்க. இதுதான் பிரச்சனை. இதுக்கு தான் என்ன பண்றாங்க, அரபி மொழியை படிக்கன்னு சொல்றாங்களே தவிர, அடிப்படையான விஷயத்தை, அடிப்படையான அல்லாஹ் பத்தி சொல்றதுக்கோ, மார்க்கத்தின் அடிப்படையான விஷயத்தை சொல்வதற்கோ எந்த மக்களும் வந்து குறை சொல்ல மாட்டாங்க. அதை வந்து அரபி மொழி தெரியாம நீங்க வந்து மார்க்க பிரச்சாரம் செய்யாதீங்க என்று சொல்ல மாட்டாங்க. எனவே வந்து இந்த அடிப்படையில புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மார்க்கத்தை முறையாக கற்று உணர்ந்து ஒரு விஷயத்தை நம்ம வந்து படிக்கிறோம்னா, அந்த விஷயத்தை வந்து முழுமையா நம்ம அறிந்து கொள்ளணும். நாம முயற்சி செய்யணும். என்ன பண்ணாரு இந்த சகோதரர், இவர் வந்து 4 விஷயம் படிச்சு வரான், அவ்வளவுதான் தெரியுமா, அதுதான் மார்க்கத்தின் இறுதியான விஷயமா? என்ன பண்றாரு, நீங்க யாரெல்லாம் மாற்று கருத்துல இருக்கிறாங்களோ, அந்த மாற்று கருத்துல உள்ள எல்லா அறிஞர்களையும் இவர் கூப்பிடுறாரு. நீங்க ஆலியமா இருக்கலாம், ஹாபிஸ் இருக்கலாம், யாரா இருந்தாலும் பரவாயில்ல, முஃப்தியா கூட இருக்கலாம், மார்க்கு தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒரு முஃப்தியா இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு பெரிய ஒரு அறிஞரா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க நேர்ல வந்து வாங்க, கலந்துரையாடல் செஞ்சுக்கிடுவோம் என்று சொல்லி நேர்ல வந்து என்ன செய்யறாரு, அறிஞர்களை கூப்பிட்டு இவர் அவங்களுக்கு பேச போறாராம், இவங்க மார்க்கத்தை சொல்ல போறாராம், கலந்துரையாடல் செய்ய போறாராம். இப்படியான அமைப்புல என்ன பண்றாங்க, தங்களை தாங்களே மெத்தம்படுத்த மேதைகளாக கருதி கொள்றாங்க. நீங்க என்ன செய்யுங்க, உண்மையிலேயே உங்களுக்கு மார்க்க பிரச்சாரம் செய்யறோம் நம்ம, அப்ப நாம படிச்சது மட்டும் தான் சரி என்று முடிவு செய்யக்கூடாது. நம்ம படிச்சதையும் தாண்டி கல்வி இருக்கிறது, நம்ம வந்து அதை சரியா இல்லையான்னு பார்ப்பதற்காக நீங்க வந்து உண்மையாக இஹ்லாஸா செயல்பட்டீங்கன்னா, நீங்க என்ன செய்யுங்க, நீங்க கல்வியை தேடி நீங்க போங்க. கல்வியை தேடி மார்க்கம் வந்து கல்வி யார் தேடுறாங்களோ அவங்கள தான் போக சொல்லுது.
இவங்க என்ன பண்றாங்க, நீங்க நேரில் வாங்க பேசிக்கலாம், வாதம் பண்ண வாங்க பேசிக்கலாம், வாதம் பண்ணி நிரூபிச்சுட்டு போங்க என்று கூப்பிட்டீங்கன்னா இதுதான் தற்பெருமையின் அடையாளமா இருக்கிறது. நம்முடைய அறிவுக்கு உட்பட்டு மார்க்கத்தை பேசணும். அல்லாஹ் சொல்றான், வலா தகஃபு மா லைஸ லக பிஹி இல்ம், உங்களுக்கு கல்வி ஞானம் இல்லாத விஷயத்தில் நீங்க தலையிடாதீங்கன்னு சொல்றான். எனவே அல்லாஹ்வுடைய கட்டளையை நம்ம பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாளைக்கு பாத்தீங்கன்னா மக்கள் என்ன செய்வாங்க, மடையர்களை மார்க்க தீர்ப்பு கொடுக்கக்கூடிய நபரா ஆக்கி கொள்வாங்க. சஹீல் புகாரில் பதிவு செய்யப்பட்ட 100வது செய்தி. அந்த மக்கள்கிட்ட தீர்ப்பு கேட்பாங்க. அந்த மக்கள் ஃபஅஃப்து பிகைரி இல்ம், மார்க்க ஞானம் இல்லாம தீர்ப்பு கொடுப்பாங்க. அதன் மூலமாக பதல்லு வதல்லு, தங்களும் வழிகட்டு மக்களை வழிகெடுப்பாங்கன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட வழியெடுக்கக்கூடிய அலைப்பாடலாக ஆகுவதை விட்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பனாக. மார்க்கத்தை முறையாக படித்து அறிந்து புரிந்து மக்களுக்கு சொல்லக்கூடிய நல்ல மக்களாக ஆகுவதற்கு அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.